என் பேர் கவிதா லட்சுமி. வேர்ல்டு ஸ்டேட் கவுன்சிலிங் சர்டிஃபிகேட்காக ஒரு வீடியோ டெமோ பண்ண போகிறோம். வந்திருக்க பேஷண்ட்டுக்கு அக்குபஞ்சர் முறையில் எப்படி சிகிச்சை அளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்க்குறது டீப் பல்ஸ். இவங்களுக்கு காற்றும் நிலைமை அதுக்கான புள்ளியை தேர்வு செய்து அதில் சிகிச்சை அளிக்கலாம். சிகிச்சை அளிச்சாச்சு, சரியாயிடும். நன்றி. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது எனர்ஜி ஹீலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட உடம்பில் உள்ள 7 சக்கரங்கள் சமநிலை தவறி நிலை தான் நம்ம ஆரோக்கிய குறைபாடுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த 7 சக்கரங்களையும் ஸ்கேன் செய்து பார்க்குறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது. இது நாங்கள் தினமும் செய்கிறதுனால அந்த ஸ்கேன் செய்து பார்த்து எங்களால் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது. இப்போ இவருடைய சக்கரங்களை ஸ்கேன் செய்து பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கேன் செஞ்சாச்சு. இப்போ ஸ்கேன் செஞ்சதில் ஒரு சில சக்கரங்கள் வந்து சமநிலை தவறி இருக்குது. இப்போ இவரோட உடம்புல உள்ள பிராண கழிவுகளை நீக்கிறதுக்கு ஒரு உப்பு கரைசலையோ அல்லது மிஸ்டிக் ஃபயரையோ நம்ம ரெடி பண்ண போகிறோம். உப்பு கரைசல் இல்லை, அதனால ஒரு மிஸ்டிக் ஃபயரை நம்ம உருவாக்கிறோம். மிஸ்டிக் ஃபயரை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இவருடைய பிராண உடலில் கலைச்சி விட போகிறோம். பிராண உடலை கலைச்சி விட்டாச்சு. அடுத்தது இவருடைய உடம்புல உள்ள பிராண கழிவுகள் நீங்கிறதுக்காக ஒரு சில குறியீடுகளை போட போகிறோம். பிராண உடலில் உள்ள பிராண கழிவுகள் நீங்கிறதுக்கான குறியீடை போட்டாச்சு. இப்போ பிராண உடலில் உள்ள பிராண கழிவுகளை இழுத்து நம்ம மிஸ்டிக் ஃபயரில் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி 3 முறை செய்யணும். நம்மளுடைய நேரம் கருதி நம்ம ஒரு முறை செய்யணும். ஒரு எனர்ஜி ஹீலிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது 30 to 40 நிமிஷம் ஆகும். இப்போ பிராண உடலில் உள்ள பிராண கழிவுகள் மிஸ்டிக் ஃபயரில் போட்டாச்சு. இப்போ இவருக்கும் பிராண கழிவுக்குமான மிஸ்டிக் ஃபயருக்குமான தொடர்பை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி சீல் பண்ண போகிறோம். இப்போ மிஸ்டிக் ஃபயரை நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பிராண கழிவு நீங்கிறதுக்கான குறியீடு போட்டாச்சு. அடுத்தது இவருடைய சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டும் குறியீடுகளை போட போகிறோம். இவருக்கு சக்தி ஊட்டும் குறியீடுகள் போட்டாச்சு. அடுத்தது இவருடைய சக்கரங்களுக்கு சக்தி ஊட்டும். இவருடைய சக்கரங்களுக்கு சக்தி விட்டுச்சு. இப்போ இவரை திரும்பி படுத்து எழுந்திரிச்சு உட்கார சொல்றோம். இப்போ திரும்பி இவருடைய கை கால்களுக்கு சக்தி ஊட்டு குறியீடுகளை போடுறோம். கை கால்களுக்கு சக்தி ஊட்டும் குறியீடுகள் போட்டாச்சு. மீண்டும் ஒரு முறை இவருடைய சக்கரங்களுக்கு சக்தி அளிக்கிறோம். இப்போ இவருடைய சக்கரங்களுக்கு சக்தி அளிச்சாச்சு. இவருக்கும் நமக்குமான தொடர்பை கட் பண்ணுறோம். எனர்ஜி ஹீலிங் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது.